Hi, good morning. காலையில் நம்ம தோட்டத்து பக்கம் போனாவே நம்ம முல்லைப்பூ செடியும் நம்ம மல்லிகைப்பூ செடியும் அப்படியே கொத்து கொத்தாக பூத்து குலுங்கிட்டு இருக்குங்க. காலையில் தண்ணி விடும்போதெல்லாம் அது அப்படியே பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு செடியில் இருக்கக்கூடிய பூக்களுக்கு தேன் எடுக்கிறதுக்கு வசமாக நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு அடியிலேயே ஒரு தேன் கூடு வச்சிருச்சு. இது நம்ம வீட்டோட புது வரவுன்னே சொல்லலாங்க. பாருங்கள், தேன் கூடு இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த தேன் கூடை கலைச்சே ஆகணும்னு எங்கள் அம்மா ஒத்த காலில் நிற்கிறாங்க. நான் இல்லை அது இருக்கட்டும், அது இருந்து தேன் சேகரித்து தேன் எடுத்துக்கலான்னு சொல்லி நான் ஒத்த காலில் நிற்கிறேன். தினமும் காலையில் எழுந்திரிச்சா யோகா பண்ணுறேன்னு என் பொண்ணு ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம். நம்மளதில் பீக்கங்காய் ஒன்று காய்ச்சிருக்கு. இந்த கோடை விதை தான் காய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. எப்படியோ ஒரு காய் அப்பப்போ காய்ச்சிருது. அப்புறம் நம்மளுடைய மஞ்சள், அந்த பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு கிடந்தது, அதை நட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே அங்கங்கே குறுத்து வச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. கரும்புமே நல்லா தளைஞ்சிருச்சுங்க. இந்த பொங்கலுக்கு மஞ்சள் வாங்குகிற வேலை இருக்காது. அதே சமயம் நம்ம மஞ்சள் பொடிக்கும் இதுவே எடுத்து எல்லாம் காய வச்சு வேக வச்சு அரைச்சிடலாம். அப்புறம் நம்மளுடைய வயசான இந்த மிளகா பாருங்கள், இன்னுமே நம்ம செலவுக்கு காய்ச்சிருது. அடுத்த பட்டமே வரப்போகுது. இந்த ஆடி வந்ததுன்னா அடுத்த மிளகா நான் துட்டுருவாங்க. ஆனால் இன்னுமே இந்த செடி வந்து பச்சை மிளகா கொடுத்துட்ருக்கு. அப்புறம் எப்போவுமே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஃபேவரட்டான நம்மளோட இந்த பச்சை கத்திரிக்காய் இன்னுமே காய் காய்ச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. குகன் வயிற்றுக்குள்ளே இருக்கையில் இந்த செடியை நட்டு வச்சேன். அவனுக்கே 1.5 வயசு ஆயிடுச்சு. இந்த செடி இன்னும் காய்க்குது பாருங்கள். இதெல்லாம் அதிசயம்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்மளுடைய சொரக்காயும் இன்னும் ஒரு பிஞ்சு இருக்குது. ஒரு 3 பிஞ்சு இருந்தது, அறுத்துட்டோம். இது அடுத்த பிஞ்சு. அந்த பாலிகேஷன் தான் நடக்கவே இல்லை. ஹேண்ட் பாலிகேஷன் பண்ணி அப்படியே ஒரு பிஞ்சு எடுத்துருச்சு. அப்புறம் நமக்கு எப்போவுமே காய் கொடுக்குற நம்மளுடைய அவரைக்காய் செடி பருப்பில் போடுற அளவுக்கு, குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணுற அளவுக்கு ஒரு கை காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து பேட்சும் விதை ஊனிட்டேன். அடுத்ததும் முளைக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட ஃபுல் வீடியோ, கார்டன் டூர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.